ஹலோ, வணக்கம். இது வந்து ஒரு வீக்கெண்ட் விளாக். ஒரு சாட்டர்டே நாங்க வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஃபேமிலி டே அவுட்டிங்க்காக ஒரு ரிசார்ட் போறோம். இந்த வண்டு, சிண்டு இவங்களெல்லாம் எழுப்பி காலையில 6:45க்கே வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். பிளான் என்ன அப்டின்னா, ஆஃபீஸ் வரைக்கும் 2 வீலர்ல போயிட்டு, ஆஃபீஸ்ல 2 வீலர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பஸ்ல போறோம். எல்லாமே ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7:00 வர சொல்லியிருந்தாங்க. நாங்க 7:15க்கு போனோம். 7:30க்கு பஸ் எடுத்தாங்க. பஸ்ஸுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒரு டபுள் சீட்டர்ல நாங்க 4 பேருமே உட்காந்துக்கிட்டோம். தனியா உட்கார வச்சுக்க சொன்னாங்க பையன. பட் எப்படியும் அவன் எங்க கூட தான் வருவான். எதுக்கு ஒரு சீட்ட வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 4 பேருமே ஒரே சீட்ல உட்காந்துட்டோம். பஸ் வந்து ஒரு 7:30 போல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து லால்பாக் வழியா பன்னார்கட்டா தாண்டி ஆர்டி ரெட்ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசார்ட்டுக்கு தான் போறோம். அதுல வந்து நேச்சர்ஸ் ரெட்ரீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பஸ்ல பாத்தீங்கன்னா பிஸ்கெட், ஜூஸ் அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ்லயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ்ல நாங்க ஒரு 44 பேர் வந்து போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி டே அவுட் வந்து நாங்க மேங்கோ மிஸ்ட் ரிசார்ட்டுக்கு போனோம். அப்ப வந்து என் பொண்ணு பொறக்கல. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி போயிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தது எதுவுமே என் பையனுக்கு ஞாபகம் இல்ல. இப்பதான் எல்லாமே புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஏஜ் வந்திருக்கு. நாங்க கார் வந்து ஊருக்கு போறதுக்கு மட்டும் தான் எடுப்போம். அதுவுமே வந்து ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்காது. பின்னாடி பசங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சைட்ல வண்டி வருதான்னு பார்க்கணும். இந்த கிளீனர் வேல பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த பஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜர்னியா இருந்துச்சு. நான் நெறைய மெமரீஸ வந்து ரீகலெக்ட் பண்ணேன். நான் பெங்களூர் வரதுக்கு முன்னாடி அவ்ளோ யோசிச்சேன். நம்ம கண்டிப்பா இந்த ஊருக்கு வரணுமா அப்படின்னு. ஏன்னா நான் 2015ல பிஃபோர் மேரேஜ் பெங்களூர்ல ஒரு 1 இயர் பக்கம் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து அப்ப செட் ஆகல. காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. சேலரி எதுவுமே சேவ் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. அதனால நான் திருப்பி அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயர்க்குள்ளேயே திரும்ப ஓடிட்டேன். மறுபடியும் ஆஃப்டர் மேரேஜ் கோவிட்க்கு அப்புறம் நாங்க அப்ராட்ல இருந்து வந்து பெங்களூர்ல வந்து நான் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சேன். கண்டிப்பா நம்ம வரணுமா அப்படின்னு. பட் நான் வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸ் ஜர்னிய யோசிச்சு பார்த்தா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு பெங்களூர் குடுத்துச்சு. எப்பவுமே லைஃப்ல நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற விஷயம், ரொம்ப யோசிக்கிற விஷயத்த வந்து நம்ம அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, லைஃப் வந்து யுனிவர்ஸ் நமக்கு தேவையானத வந்து நம்ம கேட்காமயே குடுக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு லேர்னிங் வந்து எனக்கு இந்த 5 இயர்ஸ் ஜர்னிய யோசிச்சு பார்க்கும்போது கிடைச்சது. இன்கேஸ் மத்த விஷயத்துல நீங்க இந்த மாரி யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் தாட் குடுத்து கோ வித் த ஃப்ளோல போய் பாருங்க. மேபி நல்லா இருக்கலாம். இப்ப நம்ம ஜர்னிக்குள்ள வரலாம். நாங்க வந்து பன்னார்கட்டா தாண்டி ஒரு ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் ராமகிருஷ்ணா மிஷன் அது போற வழியில வந்து போயிட்டுருக்கோம். சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய காடு. இது வந்து பன்னார்கட்டா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட அந்த எல்லையில தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் பண்ணாலும் பண்ணும். கேர்ஃபுல்லா போங்க அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. சைடுமே வந்து ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் மாரி இருந்துச்சு. நெறைய பென்ஸ் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் வந்து ஏறி ஏறி இறங்குற மாரி இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா போணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் ஓட்டுனா மட்டும் தான் இந்த ரூட் வந்து செட் ஆகும். ஏன்னா விட்த் வந்து ரொம்ப கம்மி. இந்த 10 கிலோமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஊரே வந்து ஒரு 2, 3 தான் வந்துச்சு. அதுலயுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்க ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 ஹவர்ஸ் ஜர்னி தான். பட் ஏதோ ரொம்ப தூரம் பெங்களூர்லேருந்து வந்த மாரி சீனரீஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி அங்கங்க மலை இருந்துச்சு. நெறைய அந்த கல் குவாரி எல்லாம் இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பரா இருந்ததுனால, ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்குள்ள போற மாரி தான் இருந்துச்சு. கொஞ்ச தூரத்திலேயே வந்து பசங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சதுனால, 2 பேருமே என் மேல தான் வந்து ஏறிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு வந்தாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போல. நாங்க ஒரு 9:00 அங்க வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க நெறைய வீடுங்க பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட்ல வெறும் கல்லு மாதிரி தான் வச்சு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய பூ விவசாயம் இருந்துச்சு. நெறைய அவகேடோ ஃபார்ம் இருந்துச்சு. இப்ப நாங்க வந்துட்டோம். பஸ்லருந்து இறங்கி உள்ள வந்து ரிசார்ட்குள்ள போறோம். இங்க அந்த ட்ரம்ஸ்லாம் குடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கையில ஒரு பேண்ட் குடுத்தாங்க. அந்த பேண்ட்ல வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. 16 ஆக்டிவிட்டீஸ்க்கான பேண்ட் வந்து எங்க கையில கட்டியிருந்தாங்க. நாங்க நேரா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போனோம். நமக்கு சோறு முக்கியம் இல்லையா? காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சது. 5:30க்குலாம் நான் எந்திரிச்சு கிளம்பியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். பொங்கல், புலாவ், உப்மா, சாம்பார், சட்னி, இட்லி அந்த மாரி இருந்துச்சு.
அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம் ரிசார்ட் சுத்தி. ஏன்னா, எங்களுக்கு அப்புறம் வந்த நெறைய பஸ் வந்து லேட்டா தான் வந்துச்சு. அதுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அரவுண்ட் ஒரு 400, 500 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் கிட்ஸ், சில்ட்ரன் எல்லாமே. எல்லா எம்ப்ளாயீஸுமே ஃபேமிலிய கூப்பிட்டுட்டு தான் வரணும். இந்த பிரிட்ஜ் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஒரு லேக் மாரி இருக்கிற அந்த ஒரு தண்ணி இருக்கிற இடமும் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியல் ராக் மாதிரியெல்லாம் நெறைய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. சுத்தி நெறைய வந்து மரங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு குட்டி மலை ஏறுற ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஒரு ட்ரெக்கிங் மாதிரி கயிறு வச்சிருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற டைம்ல நாங்கலாம் அந்த மலை ஏறி சும்மா பார்த்துட்டுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டைன் பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. ராக்ல பண்ணியிருந்தாங்க. இந்த வாழ மரம் பாருங்க. இது என்ன மரம்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏதோ ஒரு ஈச்ச மரத்துல இருக்கிற பேஸ் மாதிரி இருக்கு. இலையெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. பட் அதுலருந்து வாழைப்பூ அண்ட் வாழைக்காய் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இது என்ன மாரி மரம் அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்காக ஒரு கிரவுண்ட் மாரி ஒரு ஏரியாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டுருக்கோம். சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ரீஸ் தான். நேச்சர் ரெட்ரீட், நேச்சர் வாக் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அது எக்ஸாக்ட்டா மேட்சா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல். இது வந்து அவ்ளோ காலியா இருந்துச்சு காலையில. ஆஃப்டர் லஞ்ச் தான் வந்து இது ஓப்பன் பண்ணுவாங்க. குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. அதாவது ஒரு 1 டூ 4 இருக்க பசங்க விளையாடலாம். பெரியவங்களுக்கு பிளஸ் கிட்ஸ்க்கு நெறையா இருந்துச்சு. நான் வந்து பாஸ்கெட் பால் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டோர் கேம்ஸ் குடுத்திருந்தாங்க. அதுல வந்து வின் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மாரிலாம் குடுத்திருந்தாங்க. எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுக்காக நெறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டியா நெறைய கேம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துலயும் என் பையனும், என் ஹஸ்பண்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாப்பாவ நான் பார்த்துட்டுருந்தேன். அவளுக்கு தூக்கம் வேற வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து தூங்க வச்சுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேமா விளையாடிட்டு இருந்தோம். நம்ம யூசுவலா பார்க்குற கேம்ஸும் இருந்துச்சு. பலூன் ஷூட்டிங், அந்த ரிங் போடுறது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டா கோல்ஃப் கூட இருந்துச்சு. கிட்ஸ், பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இது ஓப்பன். கொஞ்சம் டீம் ஆக்டிவிட்டீஸும் வச்சுட்டுருந்தாங்க. ஆனா, ஃபேமிலியோட இருக்க யாருமே அதில பார்ட்டிசிபேட் பண்ணல. பேச்சுலரா வந்திருந்த எல்லாரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் பசங்க பின்னாடி ஓடுறதுக்கே டைம் சரியா இருந்துச்சு. இந்த மாரி நெறைய டீம் ஆக்டிவிட்டீஸ் வச்சு, அதில இருக்க பாயிண்ட்ஸயுமே வந்து குமுலேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஒரு செட்டப். இதில போய் எல்லாரும் ஃபேமிலியா எடுத்துக்கலாம். நான் வந்து என் பையன மட்டும் தான் எடுத்தேன். ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30க்கு லஞ்ச் சாப்பிட வந்தோம். இந்த பார்த்துட்டு இருக்க லஞ்ச் ஏரியா வந்து இந்த நான் லேக் மாதிரி காமிச்சேன் இல்லையா? இதுக்கு நடுவுலயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லேக் ஹவுஸ் மாரி இருந்துச்சு. நம்ம இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாம ஓப்பன் ஏரியாவும் நெறையா இருந்துச்சு. இது பெரிய ரிசார்ட் அப்படிங்கிறதுனால, எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாரையுமே அக்காமடேட் பண்ற மாதிரி அவங்க சீட்டிங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 12:30க்கு மேல கேம்ஸ் விளையாடுறவங்க விளையாட போலாம். லஞ்ச் ரெடியா இருக்கும். சாப்பிடுறவங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். அதனால நாங்க சாப்பிட வந்துட்டோம். இதுல மெனூஸ் ரொம்ப நெறையா இருந்துச்சு. வெஜ் ஒரு பக்கம் இருந்துச்சு. நான்வெஜ் இன்னொரு சைடு இருந்துச்சு. வெஜ்லயே வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருந்துச்சு. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அதுக்கப்புறம் கிம்ச்சி அந்த மாதிரி கொஞ்சம் கொரியன் ஃபுட்ஸ் கூட இருந்துச்சு. நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. ஒண்ணு வந்து குளோஸ்டு ஏரியால அவங்க வச்சிருந்தாங்க. இன்னொன்னு வந்து ஓப்பன் கவுண்டர். ஃப்ரெஷ்ஷா அங்கேயே பண்ணி தருவாங்க. குளோஸ்டு ஏரியால பார்த்தீங்கன்னா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நீல்கிரிஸ் சிக்கன், குண்டூர் சிக்கன் அந்த மாரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நம்ம சாப்பிடுற ஏரியால இருந்து சுத்தி நடக்கிற அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ வந்து பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹர்டில்ஸ்ல நடக்கிறது, இந்த மாரி கம்பியில சைக்கிள் ஓட்டுறது, இது மாரி அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் நெறையா வந்து இருந்துச்சு. ஓப்பன் கவுண்டர் நெறையா இருந்துச்சு. அங்கேயே ஃப்ரெஷ்ஷா பண்ணி தருவாங்க. நம்ம போய் கேட்டு அப்படியே வாங்கி சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து இந்த பஃபேல இன்க்ளூடட். லாஸ்ட்டா வந்து ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணாங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாங்க வந்து நெக்ஸ்ட்டு அ பெட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்து போனோம். ஏன்னா மத்த இடம் எல்லாமே வந்து ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பெட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆக்டிவிட்டி கிடையாது. இது பெய்டு ஆக்டிவிட்டி தான். ஒருத்தருக்கு 250. நானும் என் பையனும், என்னோட பொண்ணும் வந்து 500 பே பண்ணிட்டு உள்ள ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சவர்ண கிளி மெக்கோவ். இது வந்து கையில உட்காந்துச்சு. நான் இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு மியூட் பண்ணாம அப்படியே குடுக்குறேன். இந்த பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ சவுண்ட் குடுக்குதுன்னு பாருங்க. என் கையில வைக்கிறீங்களா? பார்க்கறதுக்கு பயமா இருந்துச்சு. பட் எதுவுமே பண்ணல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி இருக்கு? இகுவானா 2 இகுவானா இருந்துச்சு. அப்படியே சிலை மாரி இருந்துச்சு. இத டச் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு. நான் பண்ணல. எப்படி நிக்குது?
இங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இன்னொரு சிலை மாதிரி அப்படியே இருக்கிறான். ஒரு அசைவும் இல்லாம. அப்புறம் பேர்ட் ஃபீடிங் போனோம். இதுவுமே வந்து ஒரு பேரட் டைப் தான். இது பேர் ஏதோ சொன்னாங்க மறந்துட்டேன். உள்ள போன உடனே எங்களுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்கு சன்ஃப்ளவர் சீட் குடுத்தாங்க. கையில ஃபுட்ட பார்த்ததும் சுத்தி எல்லாம் வந்துருச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் என் பையன் போல்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணான். பசங்க வந்து நெறையவே என்ஜாய் பண்ணாங்க. யூசுவலா இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கும். ஏதாவது கொத்திருமோ பேர்ட்ஸ் அப்படின்னு. பட் அந்த மாரிலாம் இல்ல. நான் கூட ட்ரை பண்ணேன். இந்த பேர்ட் ஃபீடிங் முடிச்சுட்டு நாங்க வந்து இன்னும் சில அனிமல்ஸ் பார்த்தோம். காட்டுக்கோழி அந்த வெரைட்டில ஒரு பேர்ட் இருந்துச்சு. இதுதான் நம்மளோட மெயின் ஆளு பைத்தான். இது பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருந்துச்சு. பாரு தம்பி, எனக்கே பயமா இருக்கே உன்னை பார்த்தா. சிவன் மாதிரி இருக்கே, கழுத்துல பாம்பு போட்டுக்கிட்டு. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம கையை வச்சோம் அப்படின்னாவே வந்து இங்கெல்லாம் வந்துடுவாங்க. கடிக்குமோ என்னமோன்னு ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. பட் அது எதுவும் பண்ணலை. யூஸ்வலாக அந்த ஃபிஷ் பால் இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்க் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. யாருமே இல்லை. ஸோ குழந்தைங்கள வச்சு கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே வந்து ரஷ்ஷு கம்மியாக இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் போனோம். இது வந்து இந்த லேடார் கிளைம்பிங். இந்த கம்பியில மேலே ஏறி ஃபைனலாக இருக்க பெல் அடிச்சுட்டா அவங்க அங்கேருந்து தொப்புன்னு இந்த ட்ராம்பலின் மேலே கீழே போட்டுருவாங்க. அதுவும் என் பையன் தான் ட்ரை பண்ணான். பசங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரிப். நான் பாதிக்கு மேலே ஏற மாட்டான்னு நினச்சேன். பட் கடைசி வரையும் ஏறிட்டான். அங்கே போய் அந்த பெல் அடித்ததும் மேலேருந்து கீழே போட்டுட்டாங்க. மற்ற எந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதில் எதுலேயுமே வந்து போகிறதுக்கு முடியல. பெரிய க்யூ இருக்குது. க்யூவில் வெயிட் பண்ணுற அளவுக்கு என்னோடய சன்னுக்கு பொறுமை இல்லை. இன்னொன்று பாப்பாவையும் வச்சுட்டு நாங்கள் வந்து க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும். மரத்து மேலே நிறைய ஹர்டில்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஏறி அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பெல் இருக்கும். அந்த பெல் அடிச்சுட்டு நம்ம வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் இது. இதுக்கப்புறம் ஜிப்லைன் ட்ரை பண்ணோம். இது வந்து நாங்கள் 3 பேருமே போனோம். இது ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான். எங்களுக்கு கொடுத்த அந்த ஆக்டிவிட்டீஸ் அதிலிருந்து நாங்கள் யூஸ் பண்ணது. ஜிப்லைன் போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஷெட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வந்திருந்தோம். எனக்கு இந்த ஷெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதோட ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஏதோ வுட்டு மாதிரி கார்ட்போர்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ், கார்ட்போர்டு இல்லை ப்ளைவுட் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருந்துச்சு இந்த ஷெட்டு. ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது நம்ம ஷெட் மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ரெயின் டான்ஸ் இருந்துச்சு. இது வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஃபுல்லாக பாட்டை போட்டுட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஹை டீ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே லைவ் கவுண்டர் இருந்துச்சு. நார்த் இண்டியன், சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கிட்ஸ்க்கு இந்த 2 கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிறைய மெமரிஸோடு நாங்கள் வந்து வெளியே வந்தோம். மார்னிங் நான் ஒரு டெம்பிள் காமிச்சிருப்பேன். அந்த டெம்பிள் ஓப்பனில் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த ட்ரிப் ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு.